அவன் இருந்த அரை ஒளியால் நிரம்பியது. ஒரு தூதன் வந்து பேதுருவை மெதுவாகத் தட்டினான். விரைவாக எழுந்திரு என்று சொல்லி அவனை எழுப்பியவுடன் சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து தானாகவே விழுந்துவிட்டன. அப்போது தூதன் அவனிடம், நீ இடுப்பை கட்டிக்கொண்டு செருப்புகளை அணிந்து கொள் என்றான். அவன் அப்படியே செய்தபின், தூதன், உன் மேலங்கி அணிந்து கொண்டு என்னை பின்தொடர் என்று அவனிடம் சொன்னான். அவன் வெளியே வந்து தூதனை பின்தொடர்ந்து சென்றான். தூதன் மூலம் நடப்பது உண்மையில் நடக்கிறது என்பதை அவன் உணரவில்லை. தனக்கு தரிசனம் நடக்கிறது போல தோன்றியது. நான் கனவு காண்கிறேனா என்று எண்ணிக்கொண்டபடி அவன் நடந்தான். அவர்கள் முதல் காவலையும் 2வது காவலையும் கடந்து நகரத்துக்குச் செல்லும் இரும்பு கதவினருகே வந்தபோது அந்த கதவுதானாகவே அவர்களுக்கு திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு தெருவை தாண்டியவுடன் தூதன் அவனை விட்டுவிட்டான். உடனே தூதன் மறைந்து போனான். இதனால் இந்த உலக அரசாங்கம் அநியாயமாக நடக்கும்போது தேவனுடைய ஆட்சி அசைந்து செயல்படத் தொடங்குகிறது. அநியாயம் செய்பவர்களுக்கு அறிவுரை சொல்லி அநியாயமாக பிடிக்கப்பட்டவர்களை விடுவித்து இவ்விதமாக செயல்படுவது மிகவும் அதிசயமான விஷயம் அல்லவா? அதாவது தேவனுடைய ஆட்சி எவ்வளவு நேர்மையாக செயல்படுகிறது என்று பார்த்தீர்களா?